ஹாய் வீவர்ஸ், ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு புறாவை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்க்க தாங்க வந்திருக்கேன். மாடிக்கு தான் வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ புறான்னு. இன்னும் நிறைய இருந்துச்சுங்க. எல்லாம் பாதி புறாவை அவங்க சேல் பண்ணிட்டாங்களாம். நிறைய இவங்க கொஞ்சம் தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அது முட்டை போட்டு அது நிறைய புறாவாக ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சில பசங்க கூட வாங்கிட்டு போனாங்க. ஒரு வாட்டி நான் பார்க்கும்போது ரோஸ் இந்த வாட்டி பூத்திருந்தது. பார்த்திங்கன்னா 3 ரோஸு, நிறைய மொட்டு கூட இருந்துச்சு. நான் எப்போல்லாம் மாடிக்கு வரேனோ அப்போல்லாம் பார்ப்பேன். ரோஸ் பார்த்துட்டு தான் போவேன். அழகாக பூத்துருக்கும். அது பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷங்க. ஈவினிங் தாங்க நான் மேலே வந்தேன். காலையில் துணி காய போட்டு போனேன். அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்போ தான் எப்போவுமே வருவேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி துணி எடுக்க வருவேன். ஆனால் நான் ஃபோன் எடுக்காமல் வந்துடுவேன். சரி, மறுபடியும் 2 மாடி கீழே இறங்கி போகணுமே அப்படின்றதுக்காக நான் விட்டுருவேன். இன்றைக்கி ஃபோன் எடுத்துகிட்டே வந்தேன். வேலை விட்டு ஈவினிங் வந்து தான் இந்த வீடியோ எடுத்தேன். புறாலாம் அழகாக சுற்றிக்கிட்டு இருந்தது. ஆனாலும் நான் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. வெளியில் விடும்போது இன்னும் அழகாக அப்படி அந்த கூண்டை திறக்கும் போதே அப்படியே பறந்து எல்லாம் ஓடி வரும் வெளியில். அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. முட்டைலாம் போட்டு வச்சுருந்தது. அது பார்த்திங்களா, மேலே 2 கருப்பு புறா நிற்கிது பார்த்திங்களா. அது சின்னதாக பொரிஞ்சு வெளியில் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், அது இன்னும் வெளியில் வரலை. கிட்ட போனாவே பயப்படுது. அது சின்னதாக இருக்குது. இதுங்களுக்கும் இன்னும் ரெக்கம் முளைக்கலை. இது பாருங்கள், இவங்கெல்லாம் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. குட்டியாக இருக்கும்போது தான் பயப்படுவாங்க. இப்போ யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. என் மேலேயே ஏறி உட்காருதுங்க. இது பறந்து எனக்கு தான் பயமாக இருக்குது கிட்ட போக. ஆனால் ஈவினிங்கில் வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்துட்டு அப்படியே நல்லா காற்றடிக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவேன். துணிலாம் எடுக்கணும். இனிமேல் தான் எல்லாமே காஞ்சி போயிருக்கு. மணி ஒரு 5:30 இருக்குங்க. நான் வேலை விட்டு மேலே வந்தேன். எப்பவுமே வந்தால் ஒரு 10 நிமிஷமாவது மேலே இருந்துட்டு தான் போவேன். இவங்கள பார்க்குறதுக்கு தான். மற்றபடி மேலே வேறு ஒன்றுமே இருக்காது. புறாவை பார்க்கலாம், செடி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும். எந்த சத்தமும் இல்லாமல் புறாவோட சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதை கேட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காண்ட்ருப்பேன். அதுக்கப்புறமா தான் கீழே போயிட்டு ஸ்நாக்ஸ், என் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, ஹோம்ஒர்க் சொல்லி தர்றது இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்காக ஏதாச்சும் செய்வேன். என்ன செய்கிறதுன்னு கேட்டு அது வரைக்கும் இங்கே அப்படியே பார்த்துட்ருப்பேன். 2 வாட்டி இதை பார்த்தேன். இந்த குட்டி புறா பயப்படுது, வெளில வரமாட்டேங்குது, உள்ளேயே இருக்குது. இன்னொரு வாட்டி எப்போயாச்சும் நான் வீடியோ எடுத்தேன்னா அப்போ நான் உங்களுக்கு முட்டைலாம் காட்டுறேன். புறா முட்டை எல்லாமே பொரிக்கும். இங்கே ஆண் புறா, பெண் புறா எல்லாமே கலந்துருக்கு. இந்த தீனி போட்ட உடனே எல்லாம் கொச்சுன்னு கொஞ்சம் சாப்பிட்டு வயிறுலாம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அப்படியே அங்கங்கே திரிய ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் போட்ட உடனேயுமே மொத்தமும் அந்த இடத்துலே தான் இருக்கும். இந்த தண்ணி அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு 2மே அந்த தண்ணி தான். சில புறா அதில் குளிக்கும், அப்படி இன்னொரு புறா அதில் தண்ணியும் குடிக்கும். குடிச்சிக்கிட்டு சுற்றுங்க. இது பார்த்திங்களா, இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. போதும் போல், அதனால நீங்கள் சுற்றிட்டுருப்பீங்க. இந்த புறா பார்த்திங்களா, அந்த கற்பூரவள்ளி செடியை பிச்சு சாப்பிடுதுங்க. புறா கற்பூரவள்ளி அந்த இலைலாம் சாப்பிடும் போல், பிச்சு சாப்பிடும் பாருங்களேன். அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன் நான். ஓகே, பாய்ங்க. நானும் கீழே போகிறேன். துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போகணும். டைம் ஆகிடுச்சி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோ ஸ்நாக்ஸ் வீடியோ என் பசங்களுக்கு என்ன செய்கிறேன்னு போடுறேன்.